وأشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தில் நிர்பந்தமா இல்லை அறிவுரையா என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹு நமக்கு சுதந்திரமான முறையில் நிர்பந்தம் இல்லாமல் அறிவுரையை தான் வழங்கியிருக்கிறான். இரு சம்பந்தமான வசனங்களை நாம் ஒரு அளவு அறிய இருக்கிறோம். நம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் பல அவதூறு பிரச்சாரங்களை செய்வதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதில் ஒன்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு கையில் வாளும் மற்றொரு கையில் வேதத்தையும் கொடுத்து நிர்பந்தம் செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைத்தார்கள் என்று ஒரு செய்தியை அதிகமான முஸ்லிம் மக்கள் அறிவார்கள். இப்படி ஒரு வார்த்தையை சித்தரித்து அதை நஞ்சாக பல மக்கள் உள்ளத்தில் விதைத்து அந்த கருத்து உலாவி கொண்டு இருக்கிறது. அதுவே நாளடைவில் தீவிரவாதம், டெரரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு சொல்லும் இதுல இருந்து அப்படி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஆனா இதை பற்றி இஸ்லாம் நமக்கு என்ன சொல்வது? இதுக்கு பதில் சொல்லி பிறருக்கு விளக்கம் சொல்வதற்கு நாம எல்லாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். தர்க்க ரீதியா பேசலாம். தர்க்க ரீதியா என்ன சொல்லலாம்? தர்க்க ரீதியா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கொள்கையையும் எந்த ஒரு கருத்தையும் யாருக்கும் கட்டாயப்படுத்தி திணிக்க முடியாது. இது தர்க்க ரீதியா பேசுறது. எந்த ஒரு கொள்கையா இருந்தாலும் சரி, கட்டாயப்படுத்தினா அவன் அதுல இருப்பானா? இது தர்க்க ரீதியா நம்ம பதில் சொல்லலாம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாங்கிறத வரிக்கு வரி பார்க்க இருக்கிறோம். ஆனா தர்க்க ரீதி என்னது? எந்த கொள்கையும் சரி, கணவன் மனைவி உட்பட, காதல் உட்பட எல்லாமே என்ன செய்ய முடியாது? கட்டாயமே படுத்த முடியாது. இது ஒரு சாதாரண ஒரு அறிவுள்ளவனிடம் சொன்னா கூட புரிஞ்சுக்கிடுவான். எனக்கு இதை நீ விரும்பணும், இல்ல உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு சொன்னா நீ கொல்லதான் செய்யணும். ஏன்னா அவன் கட்டாயப்படுத்தி விரும்ப மாட்டான். 2 நாள் விரும்பினாலும் 3ஆம் நாள் என்ன செய்திருவான்? அந்த விருப்பத்திலிருந்து வெளியாகி விடுவான். இது யதார்த்தமாக ஒரு லாஜிக்காக பேசக்கூடிய தர்க்க ரீதி. இஸ்லாம் என்ன சொல்கிறது? இஸ்லாம் மார்க்கத்தை பத்தி என்ன சொல்கிறது என்றால், கல்லா இன்னஹா ததுக்கிரா பமன் ஷா தக்கரா. இது அறிவுரையை தவிர வேறொன்றும் இல்லை. விரும்பியவர்கள் படிப்பினை பெற்றுக்கொள்ளலாம். விரும்பியவர்னா அர்த்தம் என்ன? விருப்பம் இல்லைன்னா போய்க்கலாம். வமாஹுவ இல்லா திக்ருலில் ஆலமீன். இது அகிலத்தோருக்கு அறிவுரையை தவிர வேறொன்றும் இல்லை. இதெல்லாம் இஸ்லாம் பிரகடனம் செய்யறது. இதன் அடிப்படையில தான் மார்க்கத்தை நம்ம சொல்றோம். ஆசை வார்த்தை கூட காட்டக்கூடாது. ஏதாவது கல்வி தர்றேன், உனக்கு கோடி கோடியா துட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லி கூட என்ன செய்யக்கூடாது? நெஞ்சா கலக்கக்கூடாது. அப்படியும் நம் மார்க்கத்தில் என்ன கிடையாது? அப்படி வளர்க்க கிடையாது. கடவுளை மகிமைப்படுத்துகிறோம், பெருமைப்படுத்துகிறோம், அதனால நம்ம பொய் கொஞ்சம் சொல்லிக்கலாம், அப்படியும் கிடையாது. வெட்டு 1 துண்டு 2 வெளிப்படையா பேசுவோம்.
அதை விரும்பி காதலித்துதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் கோடிக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று ஏற்று இருக்கிறார்கள், நாளையும் ஏற்க இருக்கிறார்கள். இப்பொழுது விஷயத்துக்கு வந்துடும். அப்போ உலகத்துக்கு அறிவுரையை தவிர வேறொன்றும் இல்லை. இது இஸ்லாம் நமக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய பிரகடனம். நேரடியாவே ஒரு வசனம் என்னன்னு கேட்டா, லா இக்ராஹ ஃபித்தீன், நேரடி வசனம். இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. மற்ற மார்க்கத்துல என்னன்னா நிர்பந்தம், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தேன்னு சொல்லி பேரணும். இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த ஏற்பாடுலாம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் சமத், அவன் தேவையற்றவன். இந்த வணக்க வழிபாடெல்லாம் நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காகவும் நம்ம இறையச்சத்தோட நல்லவர்களாக வாழணும் என்பதற்காகவும் அல்லாஹு மறுமையில் தர இருக்கக்கூடிய சொர்க்க பரிசை அடைய இருக்காது. ஏன்னா ஒரு பணி செய்தா தானே ஒரு கூலியை கொடுக்க முடியும். சும்மா இருந்தா நல்லா இருக்காதுலாம். அல்லாஹ் வணங்கினாதான் இறையச்சன் ஒன்று வரும். இதுதானே இயற்கையான கோட்பாடு. அப்ப அந்த அடிப்படையில தான் வணங்குறோம். அப்படிதான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. நீங்க வணங்குறதுனால அல்லாஹ்வுக்கு என்ன ஆக போறது இல்ல, தரஜா கூட போறது இல்ல. உலகம் பூரா நீங்க வணங்க மாட்டீங்கன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தாலும் அல்லாஹ்வுக்கு தரஜா குறைய போறது இல்லை. ரெண்டு நிலைப்பாடும் தீர்மதியில வரக்கூடிய நபிமொழி சொல்கிறது. அப்ப நேரடியான வசனமே என்னது, லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. கத்தபையன ருஸ்து மினல் கை, அசத்தியம் எது சத்தியம் எது என்பது தெளிவாகிவிட்டது. தெளிவாகாம இருப்பாங்களா, அவங்க தான் கட்டாயப்படுத்தணும், அவங்க தான் ஆசை வார்த்தை காட்டணும், அவங்க தான் தேவையற்றதை பேசணும். இங்கதான் சத்தியம் தெளிவாயிட்ட. சத்தியம் தெரியாது, நாங்க சத்தியத்தை சொன்னாலே வந்துருவாங்க. சத்தியம் இல்லாதவங்க தான் குழப்பத்தை உண்டு பண்ணணும். சத்தியம் இருக்கிறவங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப மார்க்கமே இஸ்லாமே நமக்கு என்ன சொல்லுது, நிர்பந்தம்லாம் கிடையாது. லக்கும் தீனுக்கும் வலியதீனே, அதுக்கு அர்த்தம் என்ன, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு என்பதுதான். நம்ம எடுத்து மட்டும்தான் சொல்லணும், சத்தியத்தை எடுத்து சொல்லணும். அதை கேட்டு உள்ளத்துல போய் புகுத்தக்கூடிய வேலை அல்லாஹ்வுடைய பணி. அது நபிமார்களுக்கும் கிடையாது, நமக்கும் கிடையாது. எடுத்து மார்க்கத்தை சொல்வது நம்ம மேல அல்லாஹ் என்ன செய்திருக்கான், அந்த பந்த நம்ம சைடு தான் தள்ளி விட்டுருக்கான். நீங்க தான் இதை சொல்லணும். அழகிய சத்திய சொல்லை சொல்லக்கூடியவனை விட அழகு கூறியவர், ஓ அஹ்சனு கௌலா, சொல்லுக்குரியவன் யார் என்று அல்லாஹ் கேள்விக்குறி கேட்கிறான். இந்த மார்க்கத்தை சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடியவனை தவிர அழகு கூறியவன் யார், அந்த அழகான சொற்களுக்கு கூறியவன் யார் என்று கேட்கிறான். மற்ற பணிகள் எல்லாம் அல்லாஹ் செய்வான். இதை நம்ம கிட்டதான் ஒப்படைச்சிருக்கிறான், நம்ம தான் செய்யணும். நிர்பந்தம்லாம் கிடையாது. நிர்பந்தம் ஒரு துளி அளவு கிடையாது. சரி, நிபந்தனைகள் இருக்கிறதா, நிபந்தனைகளையாவது நிர்பந்தம் இருக்கா? நிபந்தனை என்னது, கட்டளை, தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், அதாவது ஏதாவது அதுக்காவது ஒரு கட்டாயமா இருக்குதா? இப்ப நின்றுட்டு தான் தொழுகணும், ஆயுசு போறோம் அப்படி இருக்குதா? கிடையாது. முடியலன்னா உட்கார்ந்துக்கலாம். ஜக்காத்து எப்படியாவது நீங்க எங்காவது எடுத்துட்டு வந்து கொடுங்கன்னு இருக்கா? அவன் வசதி இருந்தாதான் கொடுக்கணும். எல்லாத்துலயும் நிபந்தனைகளையும் விதிவிலக்க பாருங்க. நிபந்தனைகளை விதிவிலக்கு வைக்கவே மாட்டாங்க. நிபந்தனையா செய்யணும், தெய்வ குத்தாயிரும் அப்படிங்குவாங்க. இங்க நீ கட்டளையில கூட என்னது விதிவிலக்கு. முடியலையா இருந்துக்கோ, நோம்பு வைக்க முடியலையா, அது எல்லாத்துலயும் விதிவிலக்கு. ஏன்னா மனிதனை அல்லாஹு பலவீனமாக படைத்திருக்கிறான். அதுக்கு தகுந்த மாதிரி சட்டம் யார் போடுவா? படைத்தவனால் மட்டும்தான் போட முடியும், மனுஷனால போட முடியாது. மனுஷன் உருவாக்குன இயக்கமா இருந்தா, அவங்க கொண்டு வந்ததா இருந்தா இன்னைக்கு சட்டம் அப்படிதான் இருக்கும். அப்படி செய்தே ஆகணும், நீ செத்தாலும் செய்தவன், நீ உருண்டுதான் போகணும், உடம்புல புண்ணு இருந்தாலும் சரி உருடு என்று திணித்து விடுவார்கள். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்திலும் நிர்பந்தம் கிடையாது. முஸ்லீம்களாகிய நாம கடைபிடிக்கக்கூடிய கொள்கை, கட்டளை, நிபந்தனைகள், அதுல என்ன இருக்கு, நமக்கு விதி விலக்கு இருக்கு. எப்படிப்பட்ட மார்க்கத்துல இருக்கோம்? கடைபிடிக்கக்கூடிய கொள்கையிலேயே எங்களுக்கு விதிவிலக்கு இருக்குன்னா இஸ்லாத்தை நாங்க ஏன் பிறருக்கு கட்டாயப்படுத்தணும்? சொல்லதான் செய்யணும். இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. அதுபோக அதோடைய வசனத்தை பாருங்க. நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் ஒரு கட்டளையை போடுறான். நஹ்னு அலமும், நாம் அறிவோம், பிமா யகூலூன, அவர்கள் கூறுவதை நாம் அறிவோம், வமா அன்த அலைஹும் பி ஜப்பாரின், முகமதே அவர்கள் கூறுவதை நாம் அறிவோம், நீங்கள் அவர்கள் மீது ஜப்பாரின் அடுக்குமுறை செய்பவர் அல்ல. நீ கட்டாய வசனத்தை எப்படி வருது? வசனமே இப்படி இருக்கத்தக்க அதிலிருந்து வரக்கூடிய மூமின் அப்படி இருப்பாங்களா? ஒருத்தர் கூட அப்படி கிடையாது. ஆனா சித்தரிக்கப்பட்ட சொற்கள் அது. வசனம் எப்படி இருக்குது? 50வது சூறால 45வது வசனம், பி ஜப்பாரின், நீ அவர் மீது அடுக்குமுறை கட்டாயப்படுத்தக்கூடிய தன்மை உமக்கு அல்ல. ஃபிதக்கிர், அறிவுரை மட்டும்தான் சொல்லணும். பில் குர்ஆனி மின் யகாஃபு வஈத்,
இந்த எச்சரிக்கை யாருக்கு பயனளிக்கும் என்றால் அஞ்சக்கூடியவர்களுக்கு பயனளிக்கும். அறிவுரை தான் சொல்லணும். அறிவுரை சொல்லும் பொழுது அவர்களுக்கு அச்சம் ஏற்படும். அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த அறிவுரை விளக்கமாகவும் மருந்தாகவும் இருக்கும். கட்டாயப்படுத்த முடியாது என்று திருக்குர்ஆன் வசனங்கள் திட்டவட்டமாக சொல்லுது. திட்டவட்டமா இது நிறைய இப்படியே பார்த்தோன்னா எக்கச்சக்கமான வசனம் இருக்கு. நம்ம ஒரு தோராயமா சொல்லதான் இருக்கிறோம். அதுபோக அடுத்த ஒரு வசனத்தை பாருங்க. அவர்கள் உள்ளங்களில் உலாயிக்கல்லதி யாலமுல்லாஹு மாஃபி குலூபிஹிம் ஃபஅரித் ஃபஅரித்னா புறக்கணியுங்கள். அவர்கள் உள்ளங்களில் உள்ளதே அல்லாஹு அறிவான். அல்லாஹ் கூறிட்ட சொல்றான் ஃபஅரித், அவர்களை நீ புறக்கணித்து விடு. புறக்கணித்து விடுன்னா அர்த்தம் என்ன? கட்டாயப்படுத்துன்னு சொல்லணும். கட்டாயமான மார்க்கம் இருந்தா கட்டாயப்படுத்தி சொல்லிருங்க அப்படின்னு. ஆரிது அலட்சியப்படுத்திருங்க. புறக்கணித்து அவர்களை விட்டுவிடுங்கள். அவர்களுக்கு கருத்தை சொல்லுங்கள். எப்படிப்பட்ட கருத்தை சொல்லணுமா? நல்ல ஆழமான கருத்தை எடுத்துறீங்கள். எடுத்து சொல்றதுதான் வேலை. கேட்கலனா கூட ஒண்ணு புறக்கணிச்சிடணுமா, போறான் தொலைறான் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது அப்படி சொன்னாலும் என்ன சொல்லலாம்? பலீகா, நல்ல கருத்தாக எடுத்து அவர்களிடம் சொல்வது உங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு வேலை இருக்கு, எடுத்து சொல்லலாம். லாஜிக்கா நல்ல ஆழமான கருத்தாக என்ன செய்யலாம்? எடுத்து சொல்லலாம். வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா யுதா பி இத்னில்லா, அவர்கள் அல்லாவின் விருப்பப்படிதான் நேர்வழி அடைய முடியும். மனிதனால கட்டாயப்படுத்த முடியாது. பி இத்னில்லா, அல்லாஹ் என்னுடைய நாட்ட பிரகாரம் தான் அவங்க நேர்வழி அடைய முடியுமே ஒழிய யாரும் என்ன செய்ய முடியாது? கட்டாயப்படுத்த முடியாது என்று அது கீழே இன்னொரு வசனத்துல விளக்குறான். ஏன்னா அன்றைக்கு எல்லா மதத்துக்காரங்களும் வாழ்ந்தாங்க. அது இந்த வசனம் எக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி ஆகிப்போச்சு. யாரும் என்ன செய்ய முடியாது? கட்டாயப்படுத்த முடியாது. இத்தூதருக்கு வமா அர்சல்னா அலைஹிம், இந்த தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். கட்டுப்பட்டவர் யாருக்கு கட்டுப்பட்டவங்க? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக ஆகிவிடும். அப்படி கட்டுப்படாதவர்களே நீங்கள் புறக்கணியுங்கள். புறக்கணிங்கள் அல்லாஹ் சொல்லிட்டு ஃபமா அர்சல்னாக்க அலைஹிம் ஹஃபீதா, அவர்கள் மீது முகமது நீ ஹஃபீலா இல்ல, பொறுப்பாளன் அல்ல. நீங்க பொறுப்புலாம் கிடையாது. அவங்களுக்கு நீங்களா பொறுப்பு? பொறுப்பாளர் அல்ல என்று நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அது போக சொல்லுகிறான் யகூலூன தஆதம் ஃபஇதா பரஸூ மி இந்திக பைத்தன் தாயிஃபத்தன் மின்கும், அவர்கள் உம்மிடம் வரசல ஒரு பகுதியினர் என்ன செய்யறாங்கன்னா சதி செய்கிறார்கள். அதாவது இந்த மார்க்கத்தை ஏதாவது பண்ணிடணும், ஏதாவது சேர்ந்துடலாம் சதி செய்கிறார்கள். சதி செய்யக்கூடியதுலாம் அல்லாஹ் சொல்றான். சதி செய்தா நீ அவளை அடிக்கணும்ல, அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான் வல்லாஹு, அவர்கள் சதி செய்யறதே வா யக்துபு, நாம் அதை எழுதுகிறோம். எழுதிக்கிட்டு வா என்ன செய்யணுமா? வா இன்ஃபிஹு ஃபஅரித், அவர்களை நீ புறக்கணி. சதி செய்தா கூட என்ன செய்யுது? புறக்கணிச்சிரு. வாளை எடுத்துட்டு சண்டைக்கு வந்தாதான் திரும்ப சண்டைக்கு போகணும். சதி செய்தா நீனு புறக்கணிச்சுட்டு போயிடும். அவன் சதி உன்னையால ஒன்னும் செய்ய முடியாது. அப்ப எப்படி கட்டாயப்படுத்துவோம்? அந்த மார்க்கத்துல ஒருத்தன் சதி செய்யறாங்கிறது தெரியுது, நம்ம அவனுக்கு எதிராக அல்லாஹ் இருக்கா, நமக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல இருக்கோம். அப்ப நம்ம என்ன செய்யணுமா? பதிலுக்கு ஃபஅரித், அவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். வஅன்ஹும் வதவக்கல் அலல்லாஹி, அல்லாஹ்வை நீங்கள் சார்ந்து இருங்கள். அல்லாஹ்வை சார்ந்து இருங்கன்னா என்ன அர்த்தம்? தவக்கல், அல்லாஹ் மேல. அல்லாஹ் இருக்கா எங்களுக்கு, அல்லாஹ்வை சார்ந்து நாங்க இருக்கிறோம். உன்னுடைய சதியும் உன்னுடைய சூழ்ச்சியும் என்ன சேர்ந்துரும்? செய்தியல்ல, ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன செய்துட்டீங்க? இப்போ மிஞ்சி போனா எங்க உயிரை எடுப்பீங்க. அதுக்கு தானே நாங்க இருக்கோம். எங்களுக்கு தான் மர்மம் இருக்குது. நீங்க 2 பேரை எடுத்தா நாங்க 2000 பேர் உருவாக போறோம். ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. தோல்வி அவர்களுக்கு தான். அப்போ தவக்கல், அல்லாஹ் மீது நீங்க தவக்கல் வைங்க. அலல்லாஹி வ கஃபா பில்லாஹி வக்கீலா, இதுதான் முக்கியமான விஷயம். அல்லாஹ்வை சார்ந்திருங்கள். முகமதே அல்லாஹ்வை சார்ந்து இருக்குது. கஃபா, அல்லாஹ் போதுமானவன், அவனை பொறுப்பாளன், நீங்க பொறுப்பாளன் அல்ல. நான் உங்களை பொறுப்பாளன் எடுத்து சொல்றதுதான் வேலை. எடுத்து சொல்ல முடியும் சத்தியத்தை, அதுதான் வேலை. இப்ப கட்டாயப்படுத்துவது இஸ்லாத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன வார்த்தை கிடைக்குன்னு பாக்குறான். ஒண்ணுமே கிடைக்க மாட்டிருக்கு. கடைசியா பார்த்தேன் இந்த மாதிரி இந்த ஒரு கையில் வாளு, அவன் தெரியாதனமா அதை நல்லா பரப்பி விட்டுட்டான். அந்த வாளை கொண்டு அது அவனுக்கு அதுவும் நிக்கல. கடைசியில பார்த்தான் இது சரி வராதுன்னு சொல்லி அதுல இருந்து ஒரு பெல்ட் அடிச்சு டெரரிஸ்ட், தீவிரவாதி, பயங்கரமான தீவிர, தாடியும் கிடிமா இருக்கணும், அந்த கெட்டப் சரியா இருக்குன்னு சொல்லி அவன் பயன்படுத்திக்கிட்டான். வெள்ளையா இருக்கிறவன்லாம் சேவிங் பண்ணவன்லாம் நல்லவங்கிற மாதிரி. அப்ப அந்த மாதிரி பயன்படுத்தி நம்மளை என்ன செய்திருக்கான்? கடுமையான முறையில சித்தரித்து வைத்திருக்கிறான். இந்த தீவிரவாதிங்கிற கருத்து
இந்தியா மட்டும் இல்ல, உலக லெவல்ல அப்படிதான் இருக்கு. பல பேர் மேலை நாடுகள்ல இருந்து வர்றவங்களும் பல நாட்டில இருந்து வர்றவங்கள்ட்ட கேட்டா அங்கேயும் அப்படிதான் வந்து சொல்றாங்க என்ற கருத்து வேர்ல்டு லெவல் வச்சிருக்கிறானுங்க. இருந்தாலும் என்னன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் ஓங்கி நிக்குது. அவன் என்னதான் நம்மளை சித்தரித்தாலும் பெரிய ஆச்சரியம் என்னன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கங்கிறதுக்கு இதான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம். வெற்றி அடைந்துகிட்டே இருக்கு. அல்லாஹ்வுடைய வாசகம் என்னது? நீங்கள் வெறுத்த போதும் கரகல்லா, நீங்கள் வெறுத்த போதும் அல்லாஹ்வுடைய ஜோதியை அல்லாஹ் மேலோங்க வைக்குவான் என்ற வசனம் உறுதிப்பட திட்டவட்டமா தெளிவாகுது பாருங்க. அது வியப்பு தானே. அவன் இவ்வளவோ பிரச்சாரம் பண்றான், மக்கள் மத்தியில நஞ்சாக விஷத்தை விதைக்கிறான், ஆனாலும் மார்க்கம் மேலோங்குதுன்னா அது ஒரு வியப்பு தானே. அந்த அளவுக்கு களப்பணி ஆற்றுவதிலே நம்ம சமுதாய மக்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. கேட்கறதோட சரி, அதோட இடத்த காலி பண்ணி பேருவாங்க. அப்ப இப்படி இருக்க எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது, தனியா நெட்வொர்க்கும் கிடையாது, ஆனா மார்க்கம் வளருது. ஆனா வயிற்றுச்சல் தாங்க முடியாம அவன் என்ன செய்யறான், இப்படியாவது சொல்லி பரப்பலான்னு பரப்புறான், அதுவும் நிக்க மாட்டிருக்கு. அடுத்து ஒரு செய்தியை சொல்றாங்க. அடுத்து எந்த மாதிரி சொல்றான்னா, உங்கள் இறைவனிடம் இருந்து சான்றுகள் வந்து விட்டது. சான்றை வச்சுதான் சொல்லணுமா? அதாவது அல்லாஹ்வுடைய சான்றை விளக்கணும். வானத்தை பாரு, பூமியை பாரு, இதெல்லாம் இப்படிதான் விளக்கணுமா? கட்டாயப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு கது ஜாஅக்கும் வாசிரும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு சான்று வந்து விட்டது. சான்று எழுது குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனங்கள். ஃபமன் அப்ஸர ஃபீ நப்ஸிஹி, அவர்கள் கவனிப்போருக்கு, பசர் கவனிப்போருக்கு, ஃபீ நப்ஸிஹி அவர்களுக்கு அதில் பயன் இருக்கிறது. வமன் அமிய அலைஹா, அதை பார்க்காதவர்களுக்கு, அமியான குருடன் வச்சுக்கலாம், கருத்து குருடன், பார்க்காதவர்களுக்கு உங்களுக்கு என்ன இல்ல, வமா அன அலைக்கும் பி ஹஃபீலா, பார்க்காம போறான குருட்டுத்தன்மை உள்ளவன், அதை பத்தி உங்களுக்கு கவலை வேண்டாம். ஹஃபீலா, நீங்கள் அதற்கு பொறுப்பும் அல்ல என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அந்த வசனத்தை கூறுகிறான். எப்படிப்பட்ட வசனம் எடுத்து சொல்லுகிறோம். அல்லாஹ்வுடைய சான்றை எல்லாம் அவன் புறக்கணிச்சுட்டு போறான், கவனிக்க மாட்டிருக்கான், அம்மியும் குருடன மாதிரி இருக்கிறான். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், அதற்கு நீங்க பொறுப்பு இல்ல. அல்ல அது நான் நாடியதுதான் நடக்கும்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்றான், அதற்கும் ஒரு விளக்கம் கொடுக்குறான். அப்ப இதை தான் பரப்புறாங்க. இந்த பரப்புறது இன்னைக்கு வந்து சர்ச்சைக்குரிய வசனங்கள்ல ஒரு 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 5-6 செய்தியை வச்சிருக்கான். பலதார திருமணம், அடுத்து வந்து தீவிரவாதம், நபிகள் நாயகம் 6 வயதில் திருமணம் முடித்தாங்கன்னு சொல்லி வருஷம் போல ஒரு ஒரு 5-6 வச்சிருப்பான். இதுக்கெல்லாம் நம்ம வந்து விரிவா பதில் சொல்லணும். ஏன்னா இந்த இதெல்லாம் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு விளக்கம் போய் சேர்ந்துடும். குறிப்பா இந்த விஷயத்தை சொல்லணும். நாங்க கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் சொல்லை எடுத்து சொல்கிறோம் என்பதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இத்தப மா ஊகிய இலைக்க மிர் ரப்பிக்க, உமது இறைவனிடம் இருந்து வரக்கூடிய வகி செய்தி, அதை நீங்கள் பின்பற்றுங்கள். அதான் அல்லாஹ்வுடைய வசனத்தை பின்பற்றுங்கள். லா இலாஹ இல்லாஹுவ, அவனே வணக்கத்துக்குரியவன், அவனை தவிர வேற யாரும் இல்லை. வஅரித் மினல் முஸ்ரிகீன், யாரு உங்களை வந்து இந்த வசனத்தை கவனிக்கலையோ அவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, அனில் முஸ்ரிகீன், அந்த முஸ்ரிகீனை அவர்களை நீங்கள் புறக்கணியுங்கள். எல்லா இடமும் என்ன வரும், புறக்கணியுங்கள், அலட்சியப்படுத்துங்கள், கண்டு கொள்ளாமல் விடுங்கள். இப்படி சொல்லத்தக்க வசனம் இருக்க நாங்க ஏன் யாரையும் கட்டாயப்படுத்தணும்? நாங்க ஏன் உங்களை கட்டாயப்படுத்தி வலியுறுத்தணும்? நாங்க ஏன் வேதத்தை திணிக்கணும்? எங்களுக்கு அந்த மாதிரி அவசியமே இல்லையே. அந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு இருக்கிறது. அது இருக்கத்தக்க நம்ம மேல வந்து என்ன செய்யறான், அபாண்டமான ஒரு செய்தியை சொல்றான். அல்லாஹ் அதுக்கு இன்னொரு வசனத்துல எப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை சொல்றான்னா, வலவுஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடி இருந்தா மேல வந்து புறக்கணிக்க சொல்லிடுறான். அல்லாஹ் கீழே விளக்குறான், வலவுஷா அல்லாஹு, அல்லாஹு நாடி இருந்தால் மா அஷ்ரகு, இணை கற்பிக்க கூடியவர்கள் ஒருத்தன் கூட இருந்திருக்க மாட்டான். நான் தானே இப்படி ஆக்கியிருக்கேன், நானே ஆக்கிட்டு நானே போய் கட்டாயப்படுத்துன்னு சொல்லுவேனா? எல்லாம் ஒரு ஜோடியில இருந்து வந்திருக்கீங்க. வலவுஷா அல்லாஹ், நான் நாடி இருந்தால் மா அஷ்ரகு, இணை கற்பிக்க கூடியவன் இருந்திருக்கவே மாட்டான். எல்லாம் அல்லாஹ் தான் வணங்கி இருப்பான். நான் தானே அந்த பரிசு கொடுக்கறதுக்கு பர்பஸா ஆக்கி இருக்கிறேன். நீ சிந்திச்சுவான், உன் மூளைக்கு ஒரு வேலை கொடுத்து சைத்தானையும் படைச்சு அதுக்கு ஒரு சவாலா ஆக்கி உனக்கு ஒரு பரிசை கொடுக்க நான் தான் ஆக்கி வச்சிருக்கிறேன். அப்ப நானே போய் கட்டாயப்படுத்தி வெட்டு அப்படிங்கிற ஒரு வாசகம் வருமா? வெட்டு குத்துங்கிற வசனம் வருது. அதெல்லாம் வந்து போர் காலத்துல சொல்லக்கூடியது. அதையும் நம்ம வந்த அறியலாம், அந்த வசனம் இருக்கு. அதை தான் எடுத்துக்கிடுவாங்க. அது திட்டவட்டமா அந்த காஃபிரை வெட்டுங்கள், அல் அல் முஸ்ரிகூன், அல் முஸ்ரிகூன் அப்படின்னு தான் வரும். அல்லு வந்துட்டாலே அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா இஸ்முல் ஃபாயில். அது அதாவது கஃபர கஃபரா கஃபரு, காஃபிர்கள் சொன்னா பன்மையா சொல்றது. அதுக்கு இடையில ஒரு அல்ல தூக்கி போட்டு விட்டால் ஒரு குறிப்பிட்டு ஒரு கூட்டத்தை சொல்லக்கூடிய ஒரு வசனம். அப்ப எப்படி நீ அந்த குறிப்பிட்டு வசனத்தை சொல்றதை நீ எப்படி திசை திருப்பலாம்?
எப்படி திசை திருப்ப முடியும்? அன்னைக்கு நடந்த போர்கள் எல்லாம் அவர்கள் படையெடுத்து மதினாவுக்கும் மக்காவுக்கும் இடைப்பட்ட இடத்துல நடந்திருக்கு. எல்லாம் அவங்க தான் அங்கேருந்து வந்திருக்காங்க. அடிக்கவும் வெட்டவும் குத்தவும் வரச்சுல யாராவது சிரிச்ச முகத்தோட மாலை போட்டு நின்னுங்கன்னு சொல்லுவாங்களா? மக்களை பூரா கொண்டுட்டு போறதுக்கா யாராவது உலகத்துல அப்படி சொல்லுவாங்களா? அது அந்த மாதிரி இடத்துல போர் நடந்தது. சரி, அது போட்டு வமா ஜால்நாக்க அலைஹும் ஹஃபீதா, அல்லாஹ்வாகிய நான் தான் அப்படி ஆக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், நான் ஆக்கவில்லை. என்ன தெரியுமா ஆக்கவில்லை? இதை நான் தான் ஆக்கியிருக்கேன். வமா ஜால்னா அலைஹும் ஹஃபீதா, உம்மை அவர்களுக்கு பொறுப்பாளனாக நாம் ஆக்கவில்லை. இந்த உலகத்துல இருக்கிற முஸ்லிம்களும் நான் தான் ஆக்கியிருக்கேன். யார் யாருக்கு நேர்வழி கொடுக்கணுங்கிற சூத்திரம் என்கிட்ட தான் இருக்கு. ஒரு பரிசுக்காக, ஒரு சவாலுக்காக, ஒரு சோதனைக்காக உலகத்துல நான் தான் ஆக்கி வச்சிருக்கிறேன். அது என்னை சார்ந்தது. ஆனா உங்க நான் பொறுப்பாளனா ஆக்கவில்லை. வமா அந்த அலைஹும் பி வக்கீலா, நீங்க பொறுப்பாளனும் அல்ல. அதான் ஹஃபீலாங்கன்னா ரெண்டு அர்த்தம் வரும். கண்காணிக்கிறவன், அவருக்கு நீங்க பொறுப்பு. வக்கீல்னு சொன்னா பொறுப்பாளன். ரெண்டு தடவை அல்லாஹ் சொல்றான். இந்த கொள்கையை மட்டும்தான் எடுத்து வைக்கணும். நீங்க என்ன கிடையாது, பொறுப்பாளனோ அவர்களை கண்காணித்துட்டே இருக்கிறதோ உங்க வேலை கிடையாது. அது என்னை சார்ந்தது என்று அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், இந்த வசனத்தில் விளக்குறான். இன்னொரு செய்தியை சொல்லுகிறான், வலாத்த சுப்பு, சுப்புனா திட்டுவது. நீங்கள் ஏசாதீர்கள் பிற கடவுளை, எப்படி எல்லாம் சொல்லப்படுது, இப்படி எல்லாம் சொல்லப்படுதுல எங்களுக்கு எப்படி திணிக்கிறான் பாருங்க. வலாத்த சுப்பு அல்லதி எதுவுன மின்தூனில்லா ஃபசுப்புல்லாஹு அதுவன் பி கைரி இல்மின், நீங்கள் பிற மதத்தை சார்ந்தவர்களை தசுப்பு திட்டாதீர்கள், ஏசாதீர்கள். எதுவுன மின்தூனில்லா வசுப்பு, அவர்கள் அறிவில்லாமல் அல்லாஹ்வை ஏசுவார்கள். அல்லாஹ்விட யாரிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்கிறார்களோ பிற மதத்தில் இருக்கிறவர்களை நீங்க என்ன செய்யாதீங்க, ஏசாதீர்கள். அவர்கள் வரம்பு மீறி அதுவன் பி கைரி இல்மின், கல்வி இல்லாமல் ஞானம் இல்லாமல் அவர்கள் என்ன செய்வார்கள், அல்லாஹ்வை ஏசி விடுவார்கள். அதனால் நீங்க என்ன செய்யக்கூடாது, விமர்சனம் பண்ண விமர்சனம் தான் பண்ணலாம். இப்படி இருக்குது உங்க வேதத்துல, அப்படி இருக்குன்னு பேசலாம். பேசுறது ஒன்றும் குற்றம் இல்லை. ஏன்னா கடவுள் வேதம் சொன்னா பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. எப்பொருள் யார் வாய் கேட்பிலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறான். என்ன எந்த பொருள் கேட்டாலும் அதுல மெய்ப்பொருள் இருக்குதான்னு சொல்லி நீங்க சிந்தித்து பார்த்துக்கிறீங்க. சிந்தித்து பார்த்தா கேட்கத்தானே செய்வான். குரான்ல இருந்தும் கேட்கலாம், எதுல இருந்தாலும் கேட்டுக்கிடலாம். கேட்டு சரியா இருந்தா பின்பற்றலாம், தவறா இருந்தா புறக்கணிச்சுக்கலாம். திட்டதான் கூடாது. திட்டுவது வேற, அறிவுபூர்வமா பேசுவது வேற. திட்டுவதுன்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அசிங்கமான வார்த்தைகள் வரக்கூடாது. அப்ப அல்லாஹ் அப்படி விளக்கி சொல்றான், கதாலிக ஸய்யனலி குல்லி உம்மத்தின் அமலுஹும், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்கள் செயலை செய்தான் அழகாகி காட்டியிருக்கிறான். கதாலிக ஸய்யனலி குல்லி உம்மத்தின் அமலுஹும் சும்ம இலா ரப்பிஹும் மர்ஜிஉஹும் ஃபயுனப்பிஹும் பிமா கானு யாமலூன், அவர்கள் எந்த அமல்கள் செய்தாலும் அவர்கள் வரும் இடம் எங்க, என்னிடம் தான் திரும்பி வருவார்கள். மர்ஜிஉஹும், எங்க போவாங்க, செய்தது தவறுதான், நீங்க திட்டாதீங்க, நமக்கு ஒரு அறிவுரை அல்லாஹ் சொல்லி போட்டான். சொல்லிட்டு என்ன செய்யறான், அவர்கள் செயலை செய்தான் அவர்களுக்கு அழகாகி காட்டுறான். ஆகையினால அவருக்கு வேற எங்க போவாங்க, கடைசியில என்னிடம் தான் வருவாங்க, பரிசு நான் தான் கொடுக்க வேண்டியது இருக்கு, தண்டனை என்று அல்லாஹ் என்ன செய்யறான், அதற்கும் ஒரு விளக்கத்தை கொடுக்குறான். அப்ப நீங்க ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணா உங்களுக்கு அதுல அறிவோ இல்மோ இருந்தா பேசணும். உங்களுக்கு அதுக்கு தகுந்த இல்மு இல்லை என்றால் ஒதுங்கிக் கொள்ளணும். ஏன்னா நீ ஒண்ணு பேச, கடைசியில அவன் தேவையில்லாமல் என்ன செய்வான், அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதனால பாவத்தில் போய் முடிந்து விடும். அந்த பாவத்துக்கு என்ன செய்யறோம், நம்ம தான் துணை புரிகிறோம். அதை கவனத்துல வைக்கணும். அடுத்த ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த வசனத்தை பாருங்க, இணை கற்பிக்க கூடியவர்கள். எப்படிப்பட்ட வசனம் பாருங்க, இன்ன அகதுன் மினல் முஸ்ரிகீன், மினல் முஸ்ரிகீன இஸ்தஜாபுக ஃபஅஜ்ருஹு ஹத்தா யஸ்மஉ கலாம் அல்லாஹ், இணை கற்பிக்க கூடிய முஸ்ரிகீன் உங்களிடம் அடைக்கலம் தேடினால், இஸ்தஜாபுகனா தேடுவது, எஸ்மோ உங்களிடம் அடைக்கலம் தேடினால் அவர்கள் கிட்ட நீங்க என்ன தெரியுமா செய்யணும், இஸ்ம கலாம் அல்லாஹு சும்ம அப்லிகு மாமஹு, அவர்களுக்கு மானஹு அடைக்கலம் கொடுங்க. அடைக்கலம் கேட்டு வந்தாச்சு இல்ல, அடிச்சு விரட்டக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, அடைக்கலம் கொடுங்கன்னு சொல்ற இடத்துல எங்கேயாவது நிர்பந்தம் பண்ண முடியுமா? எப்படி ஒரு அந்நிய உண்ணியத்தை ஏற்படுத்துறான் பாருங்க அல்லாஹ். அடைக்கலம் தேடினால் அடைக்கலம் கொடுங்க, எஸ்மவு கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வின் வார்த்தையை நீங்க சொல்லுங்க. அதனாலதான் நிறைய இஸ்லாமிய நாடுகள்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா நல்ல முறையில பாதுகாப்பு கொடுத்து கித்தாப்பை கையில கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்க போனவங்க அதை படிச்சு பார்த்து முஸ்லீம்களுடைய நடவடிக்கையை பார்த்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்களா இருக்கிறாங்க. என்னடா இவ்வளவு ஜெனூனா இருக்காங்க, இவ்வளவு நல்ல மக்களா இருக்காங்கன்னு சொல்லி
கிதாப் அறிவுரை தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தக்வாவை பார்த்து இஸ்லாமத்தை ஏத்தவர்கள் எல்லாம் பத்திரிகை துறையில் இருக்கிறார்கள். ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَعْلَمُونَ அவர்கள் அறியாத கூட்டமாக இருக்கிறார்கள். ஏன்னா அவனுக்கு மூட பழக்கம், பல தெய்வங்கள் எல்லாம் உள்ளத்துல ஊறிட்டு அவன் அறியாத கூட்டமாக இருக்கிறான். நீ என்ன செய்யணும்? அடைக்கலம் கொடுத்து அல்லாஹ்வின் வார்த்தையை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், அடைக்கலமும் கொடுங்கள். காரணம் என்ன? லா யாலமு, அவர்கள் அறியாத கூட்டமாக இருக்கிறார்கள். கௌமு லா யாலமு, அப்படிப்பட்ட மகள் என்ன செய்யணும்? அரவணைத்துக் கொள். இப்படிப்பட்ட வசனம் இருக்கு. இப்படிப்பட்ட வசனம் இருக்கத்தக்க எப்படி கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? காபிராவே இருந்து அடைக்கலம் கொடுத்து நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், நல்ல முறையில் அவர்களை வழி அனுப்பி வைங்கள் உட்பட இருக்குது. அப்ப எந்த ஒரு கட்டாயமும் என்ன கிடையாது, மார்க்கத்தில் கிடையாது என்பது திட்டவட்டமான வசனம். அவ்வளவு வசனங்கள் இருக்கு. நபிகள் நாயகத்து கூடவே ஒரு யூதர் வேலையே பார்த்தார். கடைசி இறந்து போற டயத்துல போய் அல்லாவை ஏற்றுக்கொள்கிறான்னு கேட்கிறாங்க. அவர் ஏத்துக்கிறேன்னு சொல்லல, அவருடைய தந்தையை இப்படி பாக்குறாரு அந்த யூதர். அந்த பையன் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. உடனே அவங்க தந்தை வந்து ஆத்தி அபுல் காசிம், நீங்க நபிகள் நாயகம் சொல்றதை கேளுன்னு சொன்னது அந்த நபி அந்த சிறுவர் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. எப்போ ஏத்துக்கிட்டு இறந்தும் போயிட்டார். அல்லாஹ் அவருக்கு நாடி இருக்காம கூட வாழும் பொழுது சொல்லவே இல்லை. நம்ம நெருக்கடி எல்லாம் கொடுக்கறதுக்கு என்ன கிடையாது இஸ்லாத்துல அவசியம் கிடையாது. எடுத்து சொல்லுவோம் சத்தியத்தை, கேட்பவர்கள் கேட்பார்கள், அதை கேட்க விருப்பம் இல்லாதவர்கள் போவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான் இருப்பார்கள் சபையில. அப்ப இதை என்ன செய்யணும்? மக்கள் மத்தியில எடுத்து வைக்கணும். எங்க மார்க்கத்துல நிர்பந்தம் கிடையாது, நிபந்தனைகள் இருந்தா கூட எங்க மார்க்கத்தில் விதிவிலக்கு இருக்குது என்றெல்லாம் நிறைய வசனங்கள். ஒரு சகாபி என்ன செய்யறாரு? வெயிலே நின்றுகிட்டு இருக்காரு. நபிகள் நாயகன் சத்தம் காட்டி ஏன் அவர் வெயில்ல நிக்கிறாரு கேட்டவுடனே அவர் ஒரு நேர்ச்சை பண்ணியிருக்கிறாரு. அல்லாவின் பெயரில் நான் வெயிலிலே நிக்கிறேன்னு. அல்லாஹ் அக்பர், அவரை கூப்பிட்டு உள்ள வைங்க. அல்லாஹ் கனி உல் ஆலமீன், அல்லாஹ் அகிலத்தோரை தேவையற்றவன், உள்ள கூப்பிடுங்க. இப்படி ஒரு அவசியம் இல்லை என்று இப்படி இதெல்லாம் உரைச்ச மார்க்கம். மற்ற மார்க்கங்கள்ல என்ன இருக்கும்? காயப்படுத்திக்கிட்டு தன்னைத்தானே வருத்தி கொள்வதுதான் சிறப்புன்னு சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை கூட இஸ்லாத்தில் கிடையாது. கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது என்பதை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே வசனங்கள்ல நம்ம இதையும் தெரிந்து கொள்ளணும்ல. இந்த முஸ்ரிக்கீன்களை வந்து வெட்டக்கூடிய வசனம் 9:5 வரும். இதே மாதிரி ஒரு 10-15 வசனங்களுக்கு மேல வரும். இது எப்படி வருது என்று பாருங்கள். இந்த மாதிரி வசனங்களை வைத்து கொண்டுதான் நம்ம மக்களும் தவறான வழியில என்ன செஞ்சிருவாங்க? பிறரை வழி நடத்திடுவாங்க. பாத்தியலா குர்ஆன் வசனம் அப்படி இருக்கு என்று. ஆனா எப்படிப்பட்ட தெளிவா இருக்கு பாருங்க. நீங்கள் அவர்களை கொல்லுங்கள். யாரை கொல்லுங்க? படை எடுத்துட்டு வந்து உங்களை கொல்ல வரான அவர்களை கொல்லுங்கள், வெட்டுங்கள். இப்படியே இருக்கச்சல ஃபக்துலுல் முஸ்ரிகீன, அதுக்கு முன்னாடி ஒரு அலிஃப் இருக்கும். அல் முஸ்ரிகீன, அந்த காபிர்கள் குறிப்பிட்டு உங்கள்ட்ட சண்டைக்கு வரார்களே அவர்களை வெட்டுங்கள். ஃபஹைசு ஃபஸதுமுஹும் வஹுது வக்சுருஹும் வக்துஹும், அவர்களை முற்றுகையிடுங்கள். ஒரு குறிப்பிட்டு கூட்டத்தை எல்லாம் என்ன செய்யறான் சொல்லி காட்டுக 9வது சூறாவில் 5வது வசனத்துல. அப்ப எப்படி சொல்றான்? அவர்களை முற்றுகையிடுங்கள். புனித மாதங்கள், புனித மாதம், புனித இடத்தை தவிர்த்துட்டு உங்கள்கிட்ட வரம்பு மீறி வந்தாங்கன்னா பதுங்கி இருந்து அடியுங்கள், பிடியுங்கள், முற்றுகையிடுங்கள். குள்ளு மருசத்தின் என்ன தாபோ, அவர்கள் மன்னிப்பு கேட்டு விட்டால் விட்டு விடுங்கள். யார? சண்டைக்கு வரவன கூட. சண்டைக்கு வர்றது கூட இஸ்லாத்துல பெரிய சட்டமே இருக்கு. பெண்களை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, மத குருமார்களை கொல்லக்கூடாது, அங்க இருக்கும் சொத்துக்களை சூளையாடக்கூடாது. இப்படியெல்லாம் கடும் சரத்துக்களை இஸ்லாம் தான் உலகத்துக்கு முத அதை சொல்கிறது. மற்ற மார்க்கங்களாம் உள்ள போய் அடிச்சு கொள்ளுங்க, யானையை விட்டு சொத்தையெல்லாம் அழிச்சிருங்கன்றாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை குழந்தையிலேருந்து பெண்கள்லேருந்து மத குருமார் வரைக்கும் இந்த சட்டத்தை போட்டிருக்கு. வரக்கூடியவர்களை தான் என்ன செய்யணும்? அவங்க படையெடுத்து வந்தாதான் அவர்கள் மன்னிப்பு கேட்டால் விட்டு விடுங்கள். அகாமு சலாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள். வாத்து ஜக்காத்த, ஜக்காத்தை கொடுங்கள். வசபிலிகும் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹு இரக்கம் உள்ளவனாகவும் கருணை உள்ளவனாகவும் இருக்கிறான். இப்படிப்பட்ட தெளிவான வசனம் பாருங்க. அல்லாஹ் கருணையை சொல்லுகிறான், ஒரு வசனத்துல அடைக்கலம் கொடுக்க சொல்றான், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சொல்ல சொல்றான், அவர்களை பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பிவிடுங்கிறான். அப்ப இந்த இடத்துல வெட்டுங்கன்னு சொன்னா ரெண்டுக்கும் அழகா சிந்திச்சு பார்க்கணும்ல. படை எடுத்து வரச்சல, அடிக்க வரச்சல எதிர்த்து அடிக்கத்தான் செய்யணும். அதனாலதான் அந்த வசனங்கள்ல எல்லாம் எப்படி வரும்னா அல் முஸ்ரிகீன் அப்படின்னு வந்துடும்.
சில பேர் அல் முஸ்ரிக்கின் அந்த காஃபிருன்னு போடாம காஃபிருன்னு போட்டா தப்பாகி போயிடும். அப்ப இப்படி அந்த பிழைகள் சேர்ந்து விடுவார்கள். இதை வைத்து மக்களை திசை திருப்பி விடுவாங்க ஜிஹாதுங்கிற பேர்ல. இந்த மாதிரி வசனத்தை வைத்துதான் முஜாஹிதிகள்லாம் இறங்குவாங்க. பாத்தியலா இந்த மாதிரி போர்க்களம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஆனா எல்லா வசனத்திலையும் நீங்க பார்த்தாலும் அல் முஸ்ரிக்கீன், அல் காஃபிரூன், அல் கௌமு எல்லாம் அந்த கூட்டம், அந்த நபரு, அவர்கள் என்று அழகா தெளிவா வரும். அப்ப அப்படிப்பட்டவர்களை தான் என்ன செய்திருக்கு இஸ்லாத்துல. நீங்க மார்க்கத்துல நபிகள் நாயகம் இந்த இறுதி கட்டத்துல எல்லாம் போரிட்டார்கள் என்றால் இந்த குறிப்பிட்டு பர்பஸை தான். கைபர்ல போய் யூதர்கள்ட்ட சண்டை போட்டாங்கன்னா அவர்கள் பயங்கரமான சதி செய்து அங்கேருந்து மக்கத்து காபிர்களோட ஒன்று சேர்ந்து போர் முனைய வந்தாங்க. இது நபிகள் நாயகம் தெரிஞ்சிட்டு அங்க போய் அடிச்சாங்க. ஆனா பக்கத்திலே நிறைய யூதர்கள் இருப்பாங்க, மதினா உள்ள யூதர்கள் இருப்பாங்க. குறிப்பிட்டு ஒரு இடத்துல போய் அடிக்கிறாங்க. எல்லாத்தையும் தானே அடிக்கணும், அப்படி அடிக்கமா அங்க தெரியுது அவங்க நம்ம கிட்ட தயாராகிறாங்க. நம்மளை அழிப்பதற்கு ஒருத்த வந்தா எதிர்த்து அழிப்பது என்பது இயற்கையான சட்டம், இயற்கையாவே மனித குலத்துக்கு. அதனாலதான் இஸ்லாத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, நபிகள் நாயகம் சொல்றாங்க, யார் தங்கள் பொருளாதாரம் ஓ மாலுகு குத்துல சகீது, ஒருத்தர் பொருளாதாரத்தை பாதுகாக்கும் போரில் சண்டையிட்டால் அவர் சகீது, தன்னை காக்கும் போரில் சண்டையிட்டால் சகீது, அகுலுகு குடும்பத்தை காக்கும் போரில் சண்டையிட்டால் வகுவ சகீது. குடும்பத்தை அழிக்க வரான், அடிச்சு நம்மளும் என்ன செஞ்சிடலாம், சண்டை போட்டுடலாம்ல. அதுக்குத்தானே போலீஸ்ல கூட சட்டம் ஒண்ணு, தற்காப்புக்காக சுட்டேன் அப்படிங்குவான்ல. தற்காப்புங்கிறதே ஒண்ணு வச்சிருக்காங்க, என்ன அழிக்க வந்துட்டா நான் கொண்டு வருவேன், அப்ப நான் சாவணுமா? இது இயற்கையான சட்டம். இந்த சட்டத்தை தான் குர்ஆனில் என்னது தெளிவான முறையில் அவர்களை வெட்டுங்கள் சொல்லி இருக்கிறது. இதையெல்லாம் என்ன செய்யணும், விவரமாக மாற்று மத சகோதரர்கள் மத்தியில சர்ச்சையை கிளப்பக்கூடியவர்கள், குழப்பத்தை உண்டு பண்றவனுக்குனே இருப்பான். இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி இதே மாதிரி என்னென்ன சர்ச்சையான வசனங்கள் இருக்கோ அதையெல்லாம் சொல்லணும். ஏன்னா நம்ம ஜமாத் அதை தான் கையில எடுத்திருக்கோம். எப்படின்னா இஸ்லாத்திற்கு எதிரான விமர்சனங்களும் அதற்கு விளக்க மாநாடுன்னு சொல்லி என்னென்ன விமர்சனங்கள்லாம் இருக்கோ அதற்கு விளக்கம் கொடுத்தா நமக்கு 2 நாலேஜ் வரும். எப்படியோ பதில் சொல்லவும் தெரிஞ்சுக்கிறோம், நம்மளை பத்தி என்ன நினைக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நினைக்கிறார்களா என்று கேட்டால் நினைக்கிறாங்க, நினைச்சு நல்ல இப்படிதான் பண்றாங்க. நமக்கு சில இடத்துல தெரிய மாட்டிருக்கு, நட்பா பழகினாலும் படாரத்துக்கு ஒரு குண்டை போட்டுருவாங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க தான் சொல்லி. அதனால அப்படியெல்லாம் கிடையாது. நாங்க அடிப்பட்டதுதான் மிச்சம். அதனால எதிர்த்து அடிப்பதற்கு இயற்கையா சட்டங்கள் என்னது இருக்கிறது. அப்ப அரசாங்கம் இருந்தா 100% இருக்கும். சீனா படையெடுத்து வந்தாலும் பாகிஸ்தான் படையெடுத்து வந்தாலும் இந்தியா திரும்ப தான் அடிக்கும். சண்டைக்கு அடிக்கத்தானே செய்வான். இவன் அங்க படையெடுத்து போனாலும் அடிக்கத்தான் செய்வாங்க. இது ஒரு பாதுகாப்புக்காக, நம்மளுடைய பாதுகாப்புக்காக நடக்கக்கூடிய ஒரு புனித போர். அதை புரிந்து கொண்டு அதை விளக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். மார்க்கத்தை நன்கு அறியக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவான் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகரதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.